வணக்கம் மக்களே, திஸ் இஸ் டாக்டர் அனுஷா லோகேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக் பைட்ஸ் அண்ட் கேட் பைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே பெட் அனிமல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் யாருக்கு வேக்சின் போடணும், என்னென்ன மாதிரி வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது, யார் யார் போடணும், என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், டாக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வேக்சினேட் பண்ணிவிடுங்க. டாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதோட பெட் அனிமல்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே நீங்களும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேக்சின் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம், என்னென்ன மாதிரி இருந்தால் நம்ம வேக்சின் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா, அது நம்ம டச் பண்ணுது, லிக் பண்ணுது, பட் எதுவும் நம்மக்கிட்ட எதுவும் வூண்ட் எதுவும் இல்லை, காயம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வேக்சின் போட தேவையில்லை. பட் முக்கியமான விஷயம், வாஷ் பண்ணணும். வாஷ்னால் 15 minutes ரன்னிங் வாட்டரில் சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன ஆயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய சில்லி பவுடரோ இல்லை வேறு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இரிட்டன்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே அந்த காயத்தின் பேரில் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா டேப் வாட்டரில் 15 minutes நல்லா சோப் போட்டு வாட்டரில் வாஷ் பண்ணாலே அதுவே போதுமானது. செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதாவது காயம் இருக்குது அப்படின்னா அதில் அனிமலோட சலைவா படுது, இல்லை அதோட வேஸ்ட்டு நம்ம மேலே படுது அப்படின்னாலோ, அல்லது நம்மளோட மைனர் ஸ்க்ராட்ச் வருது, பிளட் இல்லாமல் ஸ்கின் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக வேக்சின் பண்ணணும். மூணாவது விஷயம், நல்லாவே ப்ளீட் ஆகிறது, பெரிய பெரிய பைட்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வேக்சினும் இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவாங்க, அதுவுமே போடணும். இது ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு என் டிசீஸ் அப்படின்னா ஒன்ஸ் உங்கள் பாடியில் என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டால் அது டெட் எண்டுக்கு தான் கொண்டு போய் விடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இது ஒரு 2 to 3 months ஆகும். நம்ம பாடியில் அந்த வைரஸ் என்ட்ரு ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ரேபிஸாக தெரியறதுக்கு 2 to 3 months ஆகும். ஸோ நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுவும் தெரியாது, பட் போக போக அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். அது ஒரு டெட் எண்ட் மாதிரி தான். ரோடு அதுக்கப்புறம் எங்கேயும் சைடு வேஸே அதில் கிடையாது. இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் மட்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மீறி நீங்கள் வேக்சின் பண்ணுறதுனால எந்த தப்பும் வராது. பட் வேக்சின் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் தப்பு. இது நாய்க்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இது பூனை கடித்தாலும் சேம் கேட்டகரி தான், சேம் ட்ரீட்மெண்ட் தான். கண்டிப்பாக வேக்சின் எல்லோரும் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேக்சின் போட்டு 3 months தான் ஆகுது, உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டோசஸ் கம்மியாக போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 3 monthsக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேலும் இது மாதிரி முக்கியமான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.